என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம நான் வந்துட்டு இருக்கேன். இதுதான் ஆப்பிள் தோட்டம். லேண்ட் ஃபார் சேல் வந்தாச்சு. இங்க வேற லேண்ட் ஃபார் சேல். யூடியூபர்லாம் வாங்கி அதெல்லாம் நான்லாம் வாங்கி நான்லாம் வேற மாதிரி யூடியூபர். எதுக்கு குப்பரை விழுந்து கவுந்து கிடக்கவா? இருக்கா நான் இறங்கிறேன்டா. சாயுதுரா ஒரு சைடா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். எங்க ஒரு எட்ஜு. ஸோ அந்த எட்ஜில் இருந்து நாங்கள் பார்க்குறோம். ஆனால் எல்லாரும் எப்படி வரோன்னு பாருங்களேன். ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு பொய்ய சொல்லி வேற எங்கேயோ கூட்டு வந்துட்டானுவோம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஒரு ஸ்பாட் முடிச்சோம். அது முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. செகண்டாக சந்தன மரம் போனோம். சந்தன மரத்தில் பெருசாக ஒன்றுமே கிடையாது. சந்தன மரத்தை வந்து ஒரு 4 மரத்தை மட்டும் வெளியே வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையுமே ஃபுல்லாக அவங்க கேட் மாதிரி போட்டாங்க. ஒரு மரத்துலையுமே அவங்க வந்து நேம் போர்டு மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதாவது இங்கே எத்தனை மரம் இருக்குது என்னங்கிறத நோட் பண்ணி சொல்கிறதுக்கு விதமாக அது இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நிறைய சந்தன மரம் இருந்துச்சு. ஸோ பார்க்க தான் முடியுமே தவிர மற்றபடி இங்கேருந்து உடச்சிட்டு போகிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. அண்டு அதை முடிச்சு நெக்ஸ்ட் தான் எங்கே வந்தோம் அப்படின்னா சர்க்கரை ஆலை. எப்படி சர்க்கரை அதாவது சர்க்கரை மேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த சர்க்கரை எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ முழுசாக காண போகிறோம். ஸோ சர்க்கரையை என்ன அவ்வளோதானா அங்கே ஜூஸ் போகிறது அங்கே சொல்லு. அங்கேருந்து சாறு வந்து இது உள்ள ஊற்றுது பாரு. அங்கேருந்து இதில் ஊற்றுது. இதில் ஊற்றும். இப்போ வந்து அந்த சர்க்கரை தயாரிக்கிறதுக்கு தேவையானது என்னென்னா கரும்பு. ஸோ அந்த கரும்பை வந்து அண்ணன் மிஷினில் உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அங்கேருந்து அந்த கரும்பு அப்படியே அந்த கரும்பு சாறு இங்கே வந்து ஊற்றுது. கரும்பு மிஸ்ஸு ஏன் கரும்பு சாறு கரும்பு மிஸ்ஸு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. இப்போ இதில் ஊற்றுற கரும்பு சாரா பிலால் அவர்கள் வந்து கிண்டுவாங்க. அப்படியே இதை அந்த கரும்பு சாரை வந்து இப்படி சூடு நெருப்பில் வச்சு இப்படி காய்ச்சும் பொழுது தான் சர்க்கரை அப்படிங்கிறது வந்து ரெடி ஆகுது. இப்படி தான் சர்க்கரை தயாரிக்கிறாங்க அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம நான் வந்து கருப்பட்டு. அவ்வளோதான் நமக்கு கரும்பு ஜூஸு. என்னோட ஃபேவரேட்டு இந்த கரும்பு ஜூஸ். எப்போதுமே இங்கேன்னு கிடையாது, எங்கே போனாலும் நான் கரும்பு ஜூஸை பார்த்தேன்னா குடிச்சிருவேன். இதில் லெமன் மட்டும்தான் சூப்பராக இருக்குது. லெமன் ஆட் பண்ணி செம்மையாக இருக்குது. ஆனால் ஐஸே இல்லை பார்த்தீங்களா. ஐஸ் இல்லாமலாம் அந்த கூலிங் நல்லா இருக்குது. நம்ம ஊரில் லெமனு இன்ஜின் என்னென்னமோ போடுவாங்க. பட் ஆனால் டேஸ்ட்டு தெரியாது. உண்மையாக ஒரு சூப்பரான, ஒருவேளை கரும்போட டிஃப்ரெண்ட்டா இல்லை இவங்க போடுற டிஃப்ரெண்ட்டாங்கிறது நமக்கு தெரில. இல்லை அந்த எலுமிச்சை பழம் கொஞ்சம் கூட போயிட்டாலும் உனக்கு பிடிக்கும். இதெல்லாம் ஃப்ரெஷ். ஒரு மண்ணோடைய தன்மை. இந்த மண்ணோடைய பொறுத்தவரைக்கும் இந்த சுகர் கேன் வந்து இனிப்பா உண்மையா ஒரு சூப்பரான கரும்பு ஜூஸ்க்கு அப்புறமா இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆப்பிள் அண்ட் ஸ்ட்ராபெரி ஃபார்ம்னு சொன்னாங்க. பட் இங்கே போர்டு போட்டிருக்கு ஸ்ட்ராபெரி ஜாமு, ஸ்ட்ராபெரி ஜூஸு, ஸ்ட்ராபெரி பிக்கிளு. ஸோ இது எல்லாமே சேல் பண்ணுறாங்க. நம்ம மேலே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்னென்ன இருக்குன்னு. வாங்க. ஸோ டிக்கெட்லாம் கிடையாதா? டூர் வந்துவிட்டு டிக்கெட் எடுக்க அதுவானு பாருங்க. என்னங்களா இது சீசன் முடிஞ்சனால இங்கே பழம் இல்லை. ஆனால் ஒரு சில இடத்துல பழம் இருக்குது. ஒரு சில இடத்துல பழம் இருக்குன்னு பட் ஆனால் பழம் இல்லை. இதுதான் ஸ்ட்ராபெரி ஃபார்மு. ஸோ இங்கே தான் ஸ்ட்ராபெரி மேலே இங்கெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இப்போ சீசன் இல்லாதனால இங்கே ஸ்ட்ராபெரி இல்லை. இங்கே ஸ்ட்ராபெரி வந்து ஃபார்ம் மட்டும் கிடையாது. இங்கே ஸ்ட்ராபெரி பிக்கல், ஸ்ட்ராபெரி ஜாமு, ஸ்ட்ராபெரி ஜூஸுன்னு சொல்லிட்டு நிறையா போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு கப்பு ஸ்ட்ராபெரி ஜூஸு 50 ரூபா. ஸோ என்னக்கா பாதிக்கப்பு தான். ஸோ இந்த ஸ்ட்ராபெரி ஜூஸ் குடிச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கப்பு நம்மளமா இருக்குன்னு பார்த்தா சதாத்து. ஆமாங்க பிஸ்மில்லா. எந்த விதமான எக்ஸ்ட்ரா எசன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு ரியல் ஸ்ட்ராபெரியை அப்படியே அடிச்சு கொடுக்குறாங்க. செம்ம சூப்பராக இருக்கு. 20 பேருக்கு யாரா 2 ஜூஸ் வாங்குது? சூப்பர். ஒரு சூப்பரான ஜூஸு 2 கப்பு 100 ரூபா. வந்து 20 பேர் இருந்தீங்கன்னா 2 கப்பை வாங்கி ஆளுக்கு ஒரு சிப்பு குடிச்சிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடலாம். வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ் வாங்கினா அதுமாரி நீங்கள் எல்லாரும் இப்போ ஸ்ட்ராபெரி சாக்லேட் வாங்குறீங்க. எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம்.
ரசீதுக்கு முன்னாடி வந்துட்டான். தட்டுப்பட்டு வாங்க ஒரு டேஸ்ட் பார்த்துருவோம். எவ்வளோக்கா அக்கா எவ்வளோ இது? 200 தான். நாம 200 சாக்லேட் வாங்கணும் ஆசையாக இருக்கு. ஆனால் 200 ரூபாய்க்கு வாங்கணுமான்னு யோசனையாக இருக்கு. ஆமாம், அதனால ஜூஸே நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியை பார்த்துட்டு இங்கே ஸ்ட்ராபெரி ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே படி இருக்கு, பக்கத்தில் ஆப்பிள் தோட்டம் இருக்கு. உள்ளே போகிறதுக்கு 20 ரூபா. நீங்கள் வெளியே இருந்தே பார்த்துக்கலாம். அப்படி இல்லையா பழக்கடைக்கு போனீங்கன்னா ஆப்பிள் அழகாக அடிக்க வச்சிருப்பான், அங்கேயே பார்த்துக்கலாம். ஜிப்புன்னு அடிக்குது காட்டுங்க. மழை ஜிப்புன்னு அடிக்குதா இல்லை மழை ஜில்லுன்னு அடிக்குதா? ஜிப்புன்னு பெய்யுது. இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நம்ம பசங்கள்ட்ட தான் கற்றுக்கணும். மழை ஜிவ்வுன்னு பெய்யுது. அப்படியே இவரையும் பாருங்க. ஆப்பிள் பார்க்க எல்லாரும் ஆளுக்கு 20 ரூபா கொடுத்து போய் ஃபாய்தா இல்லாம நீ மட்டும் 20 ரூபா கொடுத்து போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டா நாங்கள் வீடியோல பார்த்துப்போம்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆப்பிள் இங்க இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வெள்ளை ஆப்பிளே கிடையாதுடா, அது வேற ஏதோ மரம். ஆப்பிள் மரம் அங்க இருக்காண்டா. என்னது சேல்ஸ் கடைங்க. ஆமா, வேலை பார்த்து சம்பளம் கொடுப்பாங்க, அதுல ஜூஸ் வாங்கி குடிக்கலான்னு. எப்படி நல்ல ஐடியா. பிரெயின் பூராவும் பிரெயின். 6 மாசம் ஆனா இப்ப திறந்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துல காலி ஆயிடும். கட்டுப்பட்டு பிரிச்சு விடுங்க. சாக்லேட் அது 200 ரூபா. எது வாங்குறீங்க இப்ப? அது வேணாம் ராமே. சூப்பரா இருக்கும் அரிசிது. இது என்னதுக்கா? அல்வா. அப்ப அல்வா அல்வா இதுவா ஷேர் வந்துரும். இதுவா இருந்தா இவருக்கு வந்து சேர் வராது, பாய் தான் வரும். இப்படி இது வாங்குற மாதிரி 2 வாங்குற மாதிரி இருக்கும். இது வாங்கினா 1 வாங்கி ஒன்னோட முடிஞ்சு 2 வாங்கினா சூப்பரான ஐடியா. இதை நான் முழுசா தின்னுட்டு இதுல தின்னுட்டு பாதி கொடுக்குற மாதிரி வேற மாதிரி வராது. இது வந்து ஸ்ட்ராபெரி சாக்லேட். நான் வாங்கிருக்கேன். ஸோ நல்ல ரோஸ் கலர்ல இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு ஸ்ட்ராபெரி சாக்லேட் டேஸ்ட், ரொம்ப இனிப்பு இல்லாம ஒரு மீடியமான இனிப்புல நம்ம சூப்பரா இருக்கு. அல்வாங்க வாங்கினவர் பாக்குறாரு, என்னடா 2 தான் இருக்கு, வீட்டுக்கு இது வேற வீட்டுக்கு எடுத்துட்டு போன்னு சொல்றாரு. அது 2 நிமிஷம் நானே காலி பண்ணிடுவேன். ஸோ இப்போ தான் ஸ்ட்ராபெரி அல்வாவா? ஸ்ட்ராபெரி அல்வா ஸ்மெல் வந்து இப்படி அந்த அல்வா ஸ்மெல்லில் இருக்கு. டேஸ்ட் பார்த்துருவோம். இது நார்மல் டேஸ்ட் அல்வா மாதிரி தான் இருக்கு. இல்ல ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து லைட்டா வருது, பட் ஆனால் டேஸ்ட்டுக்கு அல்வா மாதிரி இருக்கு. ஆனால் அல்வா தானேங்க, அல்வா மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஆப்பிள் தோட்டம். லேண்ட் ஃபார் சேல் வந்தாச்சு. இங்கே வேற லேண்ட் ஃபார் சேலு. பேசாமல் வாங்கி போட்டுருமா? இந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சு என்ன வேலைன்னு கேளுங்க. லேண்டு பேஸ் இதுக்கு வந்து என்ட்ரி வந்து 20 ருபீஸு. ஆப்பிள் நீங்கள் அங்கே போய் பார்க்குறதுக்கு இங்கேருந்தே பார்த்தா சின்ன சின்னதாக தெரியுது. நீங்கள் இங்கேருந்து 20 ரூபா கொடுத்து பார்க்குறதுக்கு பழக்கடையில் போய்ட்டு 200 ரூபா கொடுத்து 1 கிலோ ஆப்பிள் வாங்கி சாப்பிட்டுட்டே போயிடலாம். அவ்வளோதான். அப்படியே அந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சுன்னா லேண்டு சேலுக்கு வருதான். ஒன்று இங்கே வாங்கி போட்டு வச்சுட்டு திராட்சை தோட்டம் வைக்கலான்னு இருக்கேன். ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் வாங்கியிருக்காரு. ஏங்க வேலை மடங்கு டேஸ்ட் பார்த்து ரிவ்யூ போடலான்னு வரேன். யூடியூபர் நீ தான் வாங்கி சாப்பிடணும். நான் பல யூடியூபர் பார்த்துருக்கேன். யூடியூபர்லாம் வாங்கி அதெல்லாம் நான்லாம் வாங்கி நான்லாம் வேற மாதிரி யூடியூபர். இப்போ வியூ பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தோம், திடீர்னு சம்மந்தம் ஆட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஃபுல்லாவே லெமன் கிராஸ் தான் இருக்கு. யாரோட கிளாஸ்ல இதை கசக்கி மோந்து பார்த்தா லெமன் வாசம் தான் அடிக்குது. நல்லா இருக்கு. அண்ட் நம்ம இப்படியே இந்த இடத்துல இருந்து பார்க்குற வியூ இருக்கு. இதை தாண்டி அந்த பக்கம் போனாலுமே ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்கு. ட்ரைபல் வில்லேஜ். ட்ரைபல் வில்லேஜ் அது எப்படி உனக்கு தெரியும்? நான் ஆல்ரெடி வந்திருக்கிறேன். எப்போ வந்த? போன வருஷம். ஒரு கேங்லயும் ஒரு ஆள் இருக்கும். சாப்பிட்றது எல்லாத்தையும் அட்ட டைம்ல வாந்தி எடுக்கும். தலைவன் தான் இப்பதான் கரும்பு ஜூஸ் குடிச்சாப்ல. குடிச்ச வாரத்துக்கு வண்டி நிக்குது. என்னடான்னு பார்த்தா ஸோ மேலே ஃபுல்லாக மேலே போடா போய் பார்ப்போம். நானே ஏற போறேன். நானும் இதுல இருந்து ஏற போறேன் மேல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லைட்டா இருக்கு, பயமாவும் இருக்கு. லைட்டா பயமாவும் இருக்கு. ஏன்னா ஒரு பழவையும் ஆடுது, ஊறி வேற போயிருக்கு, மழை வேற பெஞ்சிருக்கு லைட்டா. எதுக்கு குப்பரை விழுந்து கவுந்து கிடக்கவா? ஆடுதுடாடே. உளுந்து அங்கே தான் கிடப்போமா? அட யாரா இவன்? ஜி சாயுது ஜி ஒரு மாதிரியா. ஒரே இடத்துல நிக்காதீங்க, தள்ளி நில்லுங்க.
Guys, இது ஏறுறது மட்டும் தான் கஷ்டம். அதுக்கப்புறமா இதோட ஃபுல் பேலன்ஸ் வந்து மரத்துல. கரக்குன்னு சவுண்ட் கேக்குது. கொம்பன் இங்க வந்துட்டு இருக்காரு, கொம்பன் பின்னாடி வந்துருக்காரு, அதை காட்டே கொம்பன். அவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா. இவ்வளவு பேர் ஏறலாமா கேட்டுட்டே இவ்வளவு பேர் ஏறலாமா தெரியல. சாயுதுடா நம்ம உளுந்தங்கிதான் இங்க இருந்து பார்க்க கும்கி படத்துல தம்பி ராமையா ஒரு பிரபு எல்லாரும் சேர்ந்து ஒரு சீன் பண்ணிருப்பாங்கல்ல, சேம் அந்த மாதிரி ஒரு வியூ. இது வந்து ஒரு மரத்தோட ஸ்டாங்கில் நிற்கிது. ஆனால் இங்கே எனக்கு பயமாக இருக்குது, காலுகள் வச்சா உள்ளே போயிடுமோ என் வீட்டுக்கு. அண்ட் இங்கேருந்து வியூ பார்க்க செம்ம சூப்பராக இருக்குது. இருங்கடா யாரா உங்களா யாரா இப்ப கூட்டு வந்தா குரங்கு மாதிரி தாவுறீங்களா? அப்படியே பொத்துக்கிட்டு கீழே போவீங்களாம் இங்கிலீஷ் படம் மாதிரி. நம்மள தான் போவோம். உண்மையா சூப்பரா இருக்கு, நல்ல வியூ, நல்லா இருக்கு, ஆடுது. இருங்கடா நான் இறங்கிறேன்டா. சாயுதுடா ஒரு சைடா. இருங்கடா சாயுதுடா இருடா. ஐயோ காய்ஸ், இதுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா ஏறிடலாம். பட் இறங்கும் போது செம பயமாக இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சிருக்கனால வழுக்குது ஒரு பக்கம், ரெண்டாவது எல்லா கட்டும் இங்கே பாருங்க ஆடுது. அப்பாடா ஃபைனலாக இறங்கிட்டோம். அப்பா நீங்கள் போங்கன்னா இதோட ஃபுல் பேலன்ஸ் வந்து இந்த மரத்தில் தான் வீடு மாதிரி கட்டி சூப்பராக வச்சுருக்காங்க. அண்ட் இங்கேருந்து நம்ம போனோம் அப்படின்னா ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம போய் இப்போ அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு வருவோம். அண்ட் இங்கேருந்து பார்க்கவும் வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது, செம்ம அழகான வியூவு. அந்த வியூவெல்லாம் விட பசங்க கூட வந்து என்ஜாய் பண்ணுற இந்த வியூ இருக்குது தெரியுமா, அதுதான் வேற லெவல். இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டு காலையிலேருந்து ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடத்த பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் அதோட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்னு ஒன்று இருக்குல்ல, வேற மாதிரி. இதே நீங்கள் ஃபேமிலி கூட வந்தாலும் இந்த லெவல் என்ஜாய் பண்ணுவீங்களாங்கிறது தெரியாது. மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் எங்க காலையில் அப்படிதான் எல்லாரும் பஸ் ஸ்டாண்டில் மங்களகரமாக மஞ்சள் தான் ஆரம்பித்தோம். நான் என்னோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பு காந்தலூர். ஸோ என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதில் காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா பிளேஸையும் விசிட் பண்ணுங்கள். அண்ட் வர ஜீப் டிரைவர்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. எங்களுக்குலாம் நல்லா வெயிட் பண்ணி ஒரு பிளேஸுக்கும் நல்லா டைம் கொடுத்து தான் பார்த்துட்டு வராரு. அண்ட் இது மட்டும் இங்கே இல்லாமல் இந்த பக்கம் ஏதோ சந்து போகுது, மஞ்சுபல் பாய்ஸ் மாதிரி ஒரு 7 பேர் உள்ளார போயிட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, போய் நம்ம பார்ப்போம் வாங்க. கைஸ், இங்கேருந்து போக போக காற்று நல்லா அடிக்குது. வாவ், மழையும் தூருது. நான் நனைஞ்சிட்டேன் முக்கால் வாசி, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கைஸ், இங்கே வந்து கூலிங்கு அப்பா செம சூப்பராக இருக்குது. இங்கே ஆனால் வியூலாம் கிடையாது, இதுதான் இந்த பார்க்குறீங்கல்ல, இதுதான் வியூவு. ஆனால் மழை பெய்யும் பொழுது அந்த கூலிங் காற்றுக்கும் செமையாக இருக்குது. இங்கேருந்து இந்த வியூவு செம சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு எட்ஜ் ஆஃப் த மவுண்டெயினில் நிற்கிறோம், ஒரு எட்ஜு. ஸோ அந்த எட்ஜில் இருந்து நாங்கள் பார்க்குறோம் ஒரு அழகான வியூ. இங்கேருந்து அண்ட் லைக் இந்த சைடு ஃபுல்லாக மலையும். அண்ட் இந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துல தான் அடடா மலடா சாங்குக்கு டான்ஸு போட்ட மாதிரி இருக்குது. மக்களே, ஃபைனலாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம கோயிங் டு வாட்டர் ஃபால்ஸ். ஸோ லாஸ்ட்டாக வாட்டர் ஃபால்ஸ் எதுக்காகனா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு செம்ம அழுக்காக இருக்கும். போயிட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கான ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ செம்மையாக குளிக்க போகிறோம். காந்தலூரில் மொத்தம் 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் இப்போ போகிறோம். இன்னொரு வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி இல்லாதனால நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலை. அண்ட் அதை நாங்கள் வந்து வியூ பாயிண்ட்லேருந்தே பார்த்தோம். அண்ட் இந்த ஃபால்ஸுக்கு வந்து நம்மளை இங்கே இறக்கி விட்ருவாங்க. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் உள்ளே போகணும்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி ஓட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 2 கிலோமீட்டர் தான். தண்ணியே இருக்கிற மாதிரி தெரில. ஏதோ வந்ததுக்கு மூஞ்சி கலர் அளவுக்கு தண்ணி இருக்கணும். என்ன சொல்றீங்க? வாட்டர் ஃபால்ஸ் போகிற ரூட்டை பாருங்கள், ரணகலமாக கொடூரமாக இருக்குது. அண்ட் ட்ரெக்கிங் தான் இது. உண்மையாக சொல்ல போனால் காட்டுக்கு நடுவில் தான் ட்ரெக்கிங் போய் கேள்விப்பட்டிருப்பீங்க. குப்பைக்கு நடுவுலையும் சந்துக்கு நடுவுலையும் ட்ரெக்கிங் போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் இப்போ போகிறது தான் அது. ஸோ உண்மையாக அப்படி தான் இருக்குது இந்த பிளேஸ். அண்ட் இங்கேருந்து வியூ வாவ்,
ஆனாங்க நான் காந்தலூர் வந்ததுலேருந்து பார்க்குற ஒரு வியூ பாயிண்ட்டுமே அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன இது? இந்த பக்கமா அது விட்டு சந்து போய் இறங்கி கூச்சி விடாதீங்க. இந்த ஒரு வழி தானா? நல்ல வேலை சொன்னீங்க போங்க. தாரிக்கெல்லாம் தாண்டி வந்துட்டான் வாங்க. ஒரு செம்ம ட்ரெக்கிங்காக இருக்குங்க. பார்த்து வாங்க. இன்னைக்கு யார் குப்பை அடிச்சு உழுவ போறீங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்டில் வச்சுக்கிறேன். கைஸ், இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் வரீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியெல்லாம் நீங்கள் அழைச்சிட்டு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பசங்களாக வரீங்களா, பேச்சுலரா, வாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அல்லா பார்த்து ஆனால் எல்லோரும் எப்படி வரோன்னு பாருங்களேன். காட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுக்குள்ளே தான் போகிறோம். வேகமாக ஆசையில் இறங்குறோம். குளிச்சுப்புட்டு ஓசையாக திரும்ப ஏறும்போது தான் எங்களுக்கு தெரியும், நாக்கு தள்ளும் போது. எல்லாம் அருமையாக இருக்குங்கிறாங்க. அந்த அருமையை நானும் பார்க்கணும். உடனே போங்க அந்த இடத்துக்கு. எனக்கு இப்போ ஒழுக்கம் இந்த இடம் இந்த மாதிரி தான். இதுவாக உட்காந்து 1 by 1 இறங்கணும், ஒரு ஸ்டெப்பாக. வாவ், செமையாக இருக்கு கைஸ். அப்பா, தண்ணி கம்மியாக தான் இருக்கு. ஆனால் அந்த வியூ சொல்லுவாங்களே, ரொம்ப தூரம் கீழே இறங்கி வந்ததுக்கு ஒர்த்து வருமா? ஒர்த்து. இங்க பாருங்க. ஆனால் தண்ணி கம்மியாக இருந்தாலும் செம சூப்பராக இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல குளிச்சு செம்மையா என்ஜாய் பண்ண போறோம். அதை தான் நீங்க இந்த வீடியோலாம் பார்க்க முடியும். ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு பொய்ய சொல்லி வேற எங்கேயோ கூட்டு வந்துட்டானுவோம். ஆக்சுவலாக ஃபால்ஸ் மாதிரியா இருக்கு. ஏதோ வீட்டில் சவர் தண்ணி திறந்து விட்ட மாதிரி வருது. நான் பார்த்தோன்னே ஆஹா ஓஹோன்னா இதை விட சூப்பராக இருக்குமா இன்னொரு ஃபால்ஸு. அதை காட்டாமல் இதை கூட்டு வந்துட்டானுங்க. பாதி பேர் குளிக்க வேணான்னு மேலே போயிட்டாங்க, பாதி பேர் குளிக்கலான்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டாங்க. இப்போ ரெண்டுக்கு நடுவில் நான் எங்கே போகலான்னு சொல்லிட்டு இங்கே நிற்கிறேன். ஆனால் வந்ததுக்கு நினைஞ்சுன்னுங்க. அப்சல்யூட்லி ஐ எம் கோயிங் டு வாட்டர் ஃபால்ஸு அண்டு லைட்டாக நினைஞ்சிங்க. பாருங்க, நின்றா தான் ப்ராப்ளம், வெளியே வந்தா பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சோப்பு எடுத்து போட்டு குளிக்க போற பாருங்க. எல்லாரும் செமையா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்கோம். உண்மையா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதான் வாட்டர் ஃபால்ஸ் நினைச்சு ஆவுன்னு கட்டி விட்டாங்க. அப்புறமா இதுக்கு முன்னாடி வந்தவங்க சொன்னாங்க இது வாட்டர் ஃபால்ஸே கிடையாதான், இது யார் வீட்டு அழுக்கு தண்ணியே வர மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் செம கூலியா இருக்கு தண்ணி, நல்லா குளிக்கலாம். இது வந்து ட்ரெக்கிங்லாம் போற மாதிரி இருக்கனால நீங்க ஃபேமிலியோட வராதீங்க, பசங்களோட வாங்க. ஒருத்தா இருக்கும். இப்போ இந்த ஃபால்ஸில் குளிச்சோம் இல்லையா, ஆக்சுவலாக 2500 இந்த ஜீப்புக்கு சார்ஜ் பண்ணாங்க. இதுக்கு இந்த ஃபால்ஸ் தான் கூட்டிகிட்டு போவாங்களாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 500 கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஸோ அங்கே அழைச்சிட்டு போவோம் அப்படின்னாங்க. சேம் இதே தண்ணி தான் அங்கேயும் வரும்னாங்க. வந்தாச்சு, சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு போவோம். நெக்ஸ்ட் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ 500 எக்ஸ்ட்ரா கொடுத்து வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு செம சூப்பரான ஆஃப் ரோடிங்க. எப்படி நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த ஆஃப் ரோட் போன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதுவும். செமையாக இருக்குது. இந்த இடம் வந்து மழை பெஞ்சா இதுக்கு வந்து போகலாம், ரிட்டர்ன் வரது வந்து கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரோடு வந்து ஃபுல்லாக சேரு மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு வண்டி வரனால எத்தனை வண்டி எப்படி ஸ்டாப்பில் நிற்கிது பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆஃப் ரோடு. பட் இங்கே மழை இல்லை அப்படின்னா இந்த ஃபால்ஸுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகணும் அவங்க முன்னாடியே சொன்னாங்க. இப்போ மழை கொஞ்சம் லைட்டாக இருக்கனால நாங்கள் இப்போ போகிறோம். ஒரு சூப்பரான ஆஃப் ரோடிங்க. அதுக்கப்புறமா ஃபால்ஸு தண்ணி கொட்டுன்ட்டாங்க. யானை மூத்திரம் பெஞ்ச மாதிரி சொர்றன்னு ஊற்றிக்கிட்டு இருக்கு. அதில் போய் தான் தலையை விட்டு நினையணும் போல். என்ன பண்ணுறது? ஆமாம், இங்கே வந்தது வந்து நாங்கள் குளிக்கிறதுக்கு வந்தோமோ இல்லையோ, சுக்கு காப்பி, பிரெண்ட் ஆப்லேட், மேகி அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் போய்ட்டு முறையாக சாப்பிட்டுட்டு லைட்டாக முதல்ல குளிச்சுட்டு வருவோம். தலையை நினச்சிருந்து ஜில்லாப்பில் தலையை நினைக்கும் போது ஓயூ அப்படி தான் இருக்குது. பேக் டு அகைன் ஃபால்ஸு. உண்மையாக சொல்கிறேன், இந்த ஃபால்ஸில் இதுக்கு முன்னாடி குளித்தவங்க தண்ணி இங்கே வந்து ஊற்றுனாங்க. ஆனால் இப்போ தண்ணி கம்மி தான். பட் தண்ணியோட கூலிங்கு தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க. நல்லா குளுன்னு. இங்கே பாருங்க, 3 பேர் குளிக்கிறாங்களா. இப்போ நம்ம உள்ள போய் நெக்ஸ்ட் குளிக்க போகிறோம். அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்குங்க. பாருங்க, உண்மையா காந்தலூரில் வாட்டர் ஃபால்ஸ் இந்த அளவுக்கு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபால்ஸில் தண்ணி ஏதோ கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அந்த கூலிங் இருக்குல்ல, ஒரு 10 நிமிஷம் நின்றோம் அப்படின்னா
அப்படியே ஒரு தலைலாம் அப்படியே ஐஸ் கட்டி வச்சுட்டு தலையில வச்ச மாதிரியான ஒரு கூலிங். அதிலே வெளியே வந்து நிற்கிறேன், சூப்பரா இருக்கு. ஒன்ஸ் நீங்க காந்தலூர் வந்தீங்க அப்படின்னா 2500 ரூபா நீங்க ஜீப்புக்கு பே பண்ணணும். ஆனா அது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு 500 கொடுத்தீங்க அப்படின்னா தான் இப்படிப்பட்ட ஒரு ஃபால்ஸ் கூட்டு வருவாங்க. இப்படிதான் வந்து குளிக்கிறதுக்கு இந்த மாதிரியான இடம் தான் வேற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல கூலிங்னா நான் படுத்திருக்கேன், நல்லா சில்லு 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 சில்லுன்னு இருக்கு. உண்மையா நான் வந்து குவைத்ல இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் என்ஜாய் பண்ண முடியாது. நான் இந்தியா வந்தேன் அப்படின்னா எப்போதுமே குற்றாலம் ரெகுலரா வந்துடுவேன். அண்ட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் காந்தலூர். இதுக்கு முன்னாடி நான் எங்கெங்கெல்லாம் போனேன் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி vlog-ஆ சொல்லியிருக்கேன். அண்ட் இதோட இந்த இடத்த முடிக்க போறோம். அண்ட் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வரத்துக்கு வெயிட் பண்றாங்க. ஸோ நான் வெளியே போயிட்டு இங்க ஃபுட்லாம் கொஞ்சம் இருக்கு, ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் போக வேண்டியதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க போறேன். அடுத்த நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய் பாய். சீ நானும் vlog.